வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், கம்பேக் தான். என் பர்த்டே வாச்சு வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்காம இப்படி. ஸோ கேக் கட் பண்ணிவிட்டு அடுத்து வர ப்ரோக்ராம் பற்றி தான் இந்த வீடியோ. மதியானம் வந்து கேக் கட் பண்ணோம். சாப்பிட்டதுக்கப்புறம் கேக் கட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமே. ஸோ கேக் கட் பண்ணுற வீடியோ இல்லாதனால ஃபோட்டோஸ் மட்டும்தான். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலாக 2 ப்ரோக்ராம், அதுவும் சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய காது குத்து. எனக்கு ஏற்கனவே காது குத்தி இருக்கோம், ஆனால் இது வந்து அல்லக்காது குத்த போகிறோம். ஸோ 10th லீவ்லேயே குத்திடலாம், பர்த்டேவும் வருது அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டோம். ஸோ நாங்கள் போன வீக்கே வந்து நாங்கள் காது குத்துறதை டிசைட் பண்ணிட்டோம். சரி, பர்த்டே அன்றைக்கி குத்திடலாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வந்துட்டு நாங்கள் நிறைய டிசைன்ஸ் பார்த்தோம். பட் நான் ஏற்கனவே பின்ட்ரெஸ்ட்டில் ஒரு டிசைன் பார்த்து வச்சுருந்தேன், அதுதான் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டேன். பட் ஸ்டில் நாங்கள் அந்த டிசைனை கேட்கல. நாங்கள் பார்த்துட்டு இருந்ததில் இல்லை. அப்புறம் நான் கேட்டேன், இந்த டிசைன் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு, அதுவும் நான் நினச்சதை விட பெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க மார்க் பண்ணாங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணிட்டு குத்திட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப கன் ஷூட்டுன்னு நினச்சேன். கன் ஷூட்டில் எல்லாம் கையில் தான் குத்துவோன்னு கையில் குத்தி விட்டாங்க. செம வலி. நல்லா கற்றுன்னு கற்றுனேன். அதில் எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்துருச்சு. அதை அங்கேயே உட்காந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம கோயம்புத்தூர் செம்மொழி பூங்கா. இந்த டைம் வந்து எந்த உறவுகளுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஏன்னா அடுத்து வர ப்ரோக்ராம் அப்படி. ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பிளான் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதில் எல்லா உறவுகளோடும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வரும். ஸோ வந்து என்ட்ரன்ஸில் என்ன பண்ணுறதுனே தெரில, எல்லோரும் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் டிக்கெட் கவுண்டரில் போய் என்னென்னு பார்த்தப்போ குழந்தைங்களுக்கு வந்து 5 rupees, அடல்ட்ஸ்க்கு வந்து 15. அப்புறம் பேட்ரி காரில் வந்து நடக்க முடியாதவங்க, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸை எல்லோரும் ஒன்றா போகணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி இவங்களுக்கெலாம் பேட்ரி கார் இருந்துச்சு. அது வந்து காம்போஸ் 7 பேருக்குமே வந்து 150 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், நாங்கள் போனதே லேட்டாக தான் போனோம். கேக் கட் பண்ணிவிட்டு மதியானத்துக்கு மேலே, அதுவும் காது குத்தி லேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த இதில் ஒரு சில இடத்த மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால பேட்ரி காரில் போய் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம நடந்து போய் ஒரு இடத்தையும் பார்க்கலாம், அப்படி தான் பிளான் பண்ணோம். ஸோ பேட்ரி காரில் வந்து போயிட்டு இருந்தோம். நான் வந்து கார்னரில் உட்காந்து இந்த செடியெலாம் தொட்டு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நம்ம லைக் படத்தில் வர ஆர்கானிக் வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்துச்சு. என்ன அங்கங்கே அந்த டேபிள் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் என்ன, எனக்கு வந்து யாருமே இல்லாமல் செலப்ரேட் பண்ணுறமே இந்த பர்த்டேவை அப்படின்னு ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் காது குத்தி அந்த ஒரு ஹாப்பினஸில் சுற்றிட்டு இருந்தேன். ரைட்டு காதை விட லெஃப்ட் காது ரொம்ப வலியாகிடுச்சு, ரொம்ப கத்திட்டேன் அந்த வலியிலேயே. ஆனால் நான் ஒரு இடத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு இது, அந்த இது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ போன 5 years இந்த கவர்மெண்ட் பண்ணதில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நல்லா இருந்துச்சு. இன்னுமே வந்து ப்ராசஸ் வந்து இன்னும் பாக்கி இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால வந்து 7 மணிக்கு 8 மணிக்கே எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்றாங்க. ஒருவேளை ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சிருந்தால் 9 o'clock வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து போனது மணி ஒரு 5:30 மணி இருக்கும். போனோடனே நாங்கள் ஃபஸ்ட்டே இதுக்கு வந்து டிக்கெட் எடுத்தனால நாங்கள் வெயிட் பண்ணுற வேலையில், ஏன்னா பேட்ரி காரில் வரவங்களுக்கு டைமிங் பார்த்து தான் கூட்டிகிட்டு போவாங்க, ஃபஸ்ட்டு யார் புக் பண்ணாங்க அப்படிங்கிறதுல. அதில் நாங்கள் ரொம்ப லக்கி. அப்புறம் நல்லா அந்த வாட்டர் இதில் வர்றது, தண்ணி அந்த இதாகிறது, அதில் நிறைய மீனெல்லாம் இருந்துச்சு, கலரில் மீன், அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். சண்டே மட்டும் வந்து ப்ரோக்ராம் நடக்கும்னு சொன்னாங்க. அந்த இடம் நான் வரப்போ மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் உள்ளுக்குள்ளேயே நிறைய லைப்ரரி, அப்புறம் ஆஃபீஸ் மீட்டிங்கு, அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஜிம், மியூசியம் நிறையா இருந்துச்சு. ஸோ எதுவுமே நாங்கள் ஆனால் பார்க்கல. ஸோ இந்த இடம் தான் இப்போ லாஸ்ட்டாக வந்தது. நாங்கள் எதுவுமே பார்க்கல, ஏன்னா எங்களுக்கு போய் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு இடத்த பார்த்தோம். அந்த ஜெயிண்ட் வீலு, அந்த கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக அதில் போகலான்னே இருந்தோம். ஆக்சுவலாக அதோட டைமிங் வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது காலையில். ஜாகிங் போகிறவங்க, நெக்ஸ்ட்டு அந்த லைப்ரரியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்குலாம் ஜாகிங் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஜிம்மில் ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, மியூசியம் பக்கத்தில் உள்ள ஜிம் இருந்துச்சு. நாங்கள் ஆனால் அது எதுவுமே பார்க்கல, போர்டு மட்டும்தான் பார்த்துருந்தோம். போகிற வழியில் நான் அவ்வளோக்கா
நாங்கள் நடந்து போகிற பாத்தில் என்ன இருந்துச்சோ அதுதான் நாங்கள் பார்த்தோம். அந்த டிஸ்பிளேயில் வந்து ஒரு போர்டு வச்சிடுறாங்க. பயாலஜிக்கல் நேம், நம்ம யூஸ் பண்ணுற நேம் தமிழ், இங்கிலீஷ் வித் கியூஆர் கோடோட அவைலபிளாக இருந்துச்சு. பக்கத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் இந்த மாதிரி நிறைய பூத்தெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு கிளியராக ஒரு பெரிய வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஜீரோ கிராவிட்டின்னு சொல்லி, இது வந்து எங்களை பிடிச்சி அப்படியே அதில் எதாவது ஸ்டிக்கான மாதிரி ஆகிட்டோம் நாங்கள். அதில் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 360 கேமரா. இதில் அவங்க பாட்டு போட்டாங்க, நாங்கள் அதில் ரியாக்டே பண்ணலை. இன்னும் லைன் வரலன்னு சொல்லியே போஸ்ட் கொடுத்துட்டே அந்த டைமிங்கை முடிச்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜீரோ கிராவிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பெர் பர்சனுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, இதுக்கு பெர் பர்சனுக்கு 60. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ. சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு பாவ் பஜ்ஜி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். பாவ் பஜ்ஜி வீடியோ எடுக்கலை, அது நல்லா இல்லாதனால அப்செட்லேயே சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, ஏன்னா மணி 6:30 தாண்டிருச்சு, லைட் போட்டாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கணும், அந்த ஒரு இதில் ஹரிபரியாக நாங்கள் சாப்பிட்டு கிளம்பி ஃபோட்டோஸ் எடுக்க போயிட்டோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான் எடுத்தோம், ஏன்னா டைம் இல்லை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கிளியராக எங்கெங்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறத கிளியரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.